ஒரு வைத்தியர் ஒரு பெண்ணின் உடம்பை பரிசோதித்துவிட்டு அந்த பெண்ணிடம் கூறினார், உங்களுடைய உடம்பிலே சீனியின் அளவு அதிகரித்திருக்கின்றது. எனவே நான் தரக்கூடிய மாத்திரைகளை தவறாது ஒவ்வொரு நாளும் பாவியுங்கள் என்று. அந்த பெண் கவலையுடன் கேட்டாள், நான் சாகும் வரை மாத்திரை பாவிக்க வேண்டுமா என்று. அதற்கு அந்த வைத்தியர் சொன்னார், இல்லை அம்மா, நீங்கள் வாழும் வரை மாத்திரை பாவித்தால் போதும் என்று. அந்த பெண்ணின் முகத்திலே சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆம் நண்பர்களே, சொற்களில் என்ன இருக்கின்றது என்று நீங்கள் கேட்கலாம். சாகும் வரை என்ற வார்த்தை அந்த பெண்ணுக்கு கவலையையும் துக்கத்தையும் உண்டாக்கியது. வாழும் வரை என்ற வார்த்தை அந்த பெண்ணுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் உண்டாக்கியது. சில சொற்கள் ரணமாக இருக்கும், சில சொற்கள் கனமாக இருக்கும், சில சொற்கள் சிலரது உள்ளத்தை காயப்படுத்தும். எனவே நாம் பேசக்கூடிய சொற்களில் நல்ல சொற்களை பேசுவோம், மற்றவர்களின் உள்ளத்தை காயப்படுத்தாத சொற்களை பேசுவோம்.